ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேரு வந்து வேங்கைங்க. இந்த திரைப்படம் வந்து 2011ல நம்ம தனுஷ்க்கு வந்து ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் வந்து இந்த திரைப்படம் அடிச்சுச்சுங்க. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம பிரகாஷ் ராஜ வந்து காட்டுவாங்க. அவர் இந்த ஊர் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு புதுசா வர ரயில் பாதைய பத்தி பேசுறதுக்காக ஊர் மக்கள் கிட்ட கூடியிருப்பாங்க. அப்ப நம்ம ராஜ்கிரண் தான் இந்த ஊருக்கு தலைவர் மாதிரி இருப்பாரு. அதாவது நம்ம பிரகாஷ் ராஜ் எம்எல்ஏ அவருக்கு இவரு தான் முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. அதனால இப்ப எல்லாருமே ஒண்ணா உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன் வரத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு அங்க உள்ள ராஜ்கிரண் வந்து பக்கத்து ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரத வந்து டக்குனு என்ன சொல்லலாம், இப்போதைக்கு அங்க எதுக்கு இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரணும்? பக்கத்துல அங்க வெறும் ஒரு ஃபேக்டரி மட்டும் தான் இருக்கு. பட் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கூலு, 2 காலேஜ், நெறைய ஃபேக்டரிஸ் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதனால இங்க தான் ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படிங்கிற மாரி பேசும்போது, ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா பேசும்போது, டக்குனு ராஜ்கிரண் வந்து ஒரு சவுண்ட் குடுத்தோனே மொத்த பேரும் அமைதியாயிடுவாங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வந்து நல்லது, கெட்டது எல்லாமே பார்க்கக்கூடியது நம்ம ராஜ்கிரண் தான். அப்ப டக்குனு ராஜ்கிரண் என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றது தான் செய்யணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அத செய்யுங்க. மத்தபடி சண்டித்தனம் பண்றவனலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், பிரகாஷ் ராஜும் சரிண்ணே, சரிண்ணேன்னு சொல்லிட்டு வீட்லயே போய் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு என்னய்யா இந்த ஆளு சொல்றது தான் பண்ணணுமா? நான் எதுக்காக அங்க ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு நினைச்சேன் தெரியுமா? அங்க இருக்க ஃபேக்டரி மூலமா நமக்கு நெறைய கமிஷன் வருது அப்படின்னு நினைச்சா, இந்த ஆளு எல்லாத்துலயுமே இடையூறு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊருக்கு வராத ரயில்வே ஸ்டேஷன் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி பாம்பு வைக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணிருவாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம தனுஷ்க்கு வந்து இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாம்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு, அங்க இருக்கிற ரயில்ல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துவாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச ராஜ்கிரண் என்ன சொல்லுவாருன்னா, பாம்பு வச்சது எவன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாத்தையும் புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் தேட சொல்லுவாரு. இது தெரிஞ்ச தனுஷ் என்ன சொல்லலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸோட, இதெல்லாம் பழைய ஸ்டைல்டா. கண்டிப்பா பாம்பு வச்சவன் நம்ம ஊருக்குள்ள தான் இருப்பானுன்னு சொல்லி, ஊருக்குள்ள இருக்கிற பாம்பு வச்சவன கண்டுபிடிச்சு, அவனுங்கள அடிச்சு போலீஸ்ட்ட ஒப்படைச்சுடுவாரு. இதுக்கப்புறம் நம்ம ராஜ்கிரண் என்ன பண்ணுவாருன்னா, தனுஷ கூட்டு அவருக்கு வெளிநாடு போறதுக்கு தேவையான பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு. அப்போ டக்குனு ராஜ்கிரண்ட்ட ஊர்வசி, அதாவது தனுஷோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இருக்கிற ஒரே பையன், இப்போ அவனை எதுக்கு வெளிநாடு அனுப்பணும் அப்படின்னோடனே, அவன் பண்ண தப்ப வந்து சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் தனுஷ் என்ன சொல்றான்னா, பக்கத்துல இருக்க மாமா ஊருக்கே நான் போறேன்ப்பா. நீங்க கூப்பிடாம நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு இவரு போயிடுவாரு. இதுக்கப்புறம் ஊர்வசிட்ட அவங்க என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருக்கிறவங்க என் பசங்கன்னு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன வந்து நான் ஊரை விட்டு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ ஊருக்கு திருச்சிக்கு வந்த நம்ம தனுஷ் வந்து ஒரு பஸ்ல நம்ம தமன்னாவ வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே தான் ஸ்கூல் படிச்ச சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால இவரு பேசுறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. பட் தனுஷ வந்து தெரியாத மாரியே தமன்னா வந்து அந்த இடத்துல நடந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தனுஷும் திருச்சியில ஒரு மாமாவோட பிசினஸையே எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லி அவரோட ஆஃபீஸ்லயே வேலைக்கும் சேர்ந்துருவாரு. சேர்ந்ததுக்கப்புறம் இங்க பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுவான்னா, மறுபடியும் ராஜ்கிரன்ட்ட பக்கத்துல ஒரு வீடு கட்ட போறேன் அப்படிங்கிற மாரி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லும்போது, வீடெல்லாம் நீ சொல்ற அமௌண்ட்ட விட அதிகமா இருக்கு. நான் சொல்ற மேஸ்திரி வந்து நீ கெட்ட அப்படிங்கிற மாரி சொல்லி இவரு சொன்னோனே, இதுக்கும் ராஜ்கிரண் என்ன சொல்றார்ன்னா, இவன் என்ன ஆவுன்னா நம்மகிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருக்கான். இவன போட்டு தள்ளணும்னு சொல்லி நினைக்கும்போது, அவனோட மகன போட்டு தள்ள, அதாவது நம்ம தனுஷ போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து இவரு போட்டுருவாரு. அதுக்கு லோக்கல் ரவுடியும் திருச்சியில உள்ளவனையும் செட் பண்ணிருவாரு. அவனும் போட்டு தள்ளலான்னு ரெடி பண்ணும்போது, இங்க கஞ்சா கருப்பு வந்து நம்ம தனுஷ வந்து வேவு பார்க்கறதுக்காக அவரும் திருச்சிக்கு வந்து வந்துருவாரு. திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் தனுஷ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு. தனுஷ் வந்து மறுபடியும் நம்ம தமன்னா கிட்ட வந்து லவ் விஷயத்த வந்து பேசிட்டு இருப்பாரு. தனுஷ் வந்து பேசுறது வந்து தமன்னா எதையும் கண்டுக்கிடாம, அவங்க முடிஞ்சதுக்கு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. இந்த டைம் தனுஷோட சைடு கூட இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவான்னா, நீங்க இன்னும் ஃப்ரெண்டா தான் இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஏய் நீ இங்கே தான் இருக்கியா? அப்படின்னோனே, ஆமாடா உனக்கு இவன தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேத்துக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாரி ஒண்ணு பாண்டிங் வந்து உருவாக்கிடுறான். இதுக்கப்புறம் தனுஷ்ட்ட வந்து அங்க இருக்க ஒரு லோக்கல் ரவுடி வந்து வம்புறுத்திட்டே இருக்கான். தனுஷ் அதை எதையும் கண்டுக்கிடாம அவன் பாட்டுல வேலைக்கு போயிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் தனுஷ் என்ன சொல்றான்னா, இப்போ ஃப்ரெண்டுகிட்ட எப்படியாவது தமன்னாவிட்ட நான் கொஞ்சம் பேசினேன். அவளை மட்டும் கொஞ்சம் தனியா என் கூட வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி தயக்கும்போது, சரி உனக்காக நான் பேசணும்னு சொல்லி தமன்னாவும் நம்ம தனுஷ்ட்ட பேசுறதுக்காக தனியா ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போறாங்க. பட் போன இடத்துல என்ன ஆகிட்டா, நம்ம தமன்னாவோட மாமா வந்து பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே தமன்னா கிட்ட அவர் எதுவுமே பேசாதனால தமன்னாக்கு என்ன சொல்ற ஏது சொல்றேன்னு தெரியாம ரொம்பவும் அப்செட் ஆயிடுறேன். இதுக்கப்புறம் தமன்னா வந்து டக்குன்னு தனுஷ்ட்ட வந்து இந்த விஷயத்த வந்து பேச வரும்போது, தனுஷ் என்ன சொன்னா, எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. நான் உன்கிட்ட சாதாரணமா கைய தூக்குனேன். நீ சாதாரணமா ஃப்ரெண்டு நினைச்சிருந்தா, அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீ இல்லன்னு சொன்னது இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட பேச வந்தேன். இன்னும் 6 மாசம் கழிச்சு நான் உன்னை தேடி வரேன். உனக்கு அப்போ என்ன தோணுதோ அத சொல்லுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலயே தனுஷ் வந்து தன்னோட காதல வந்து கமலாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவரு கிளம்பி போனதுக்கப்புறம் கேண்டீன்ல உள்ள ஒரு அந்த ரவுடிய பார்த்து அங்க இருக்கிற பொண்ணுங்க வந்து தப்பா ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அத தமன்னா தான் கடைசியா ஃபார்வர்ட் பண்ணிப்பா. இப்ப அந்த மெசேஜ் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுக்கு வந்து போயிடும். போனோனே வில்லன் என்ன பண்ணுவான்னா, இத அனுப்புனவன் எவன்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வரும்போது, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அவ ஃப்ரெண்ட் வந்து தனுஷ்க்கு இந்த விஷயத்த சொல்லிருவா.
சொன்னோன்னே தனுஷ் இப்போ என்ன பண்ணுவான்னா ஊருக்குள்ளே வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு காலேஜுக்குள்ள வச்சு அந்த ரவுடிட்ட எந்த தப்பும் பண்ணாமல் இவன் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி அடி வாங்கிட்டு அந்த இடத்த போயிடுவான். இப்போ அவனோட மாமா அந்த இடத்துல வந்து தனுஷை காப்பாற்றிட்டு அவன் யாருன்னு சொல்ல வருவார். பட் தனுஷ் வந்து இப்போதைக்கு எது வேண்டாம், என் மேலே தான் தப்பு இருக்கு, மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போயிடுவான். இப்போ தனுஷ் நம்ம தமனாக்காக அடி வாங்குறதுனால தமனாக்கு வந்து தனுஷ் மேலே ஒரு காதல் மாதிரி, அதாவது ஒரு அன்பு மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் தனுஷை வந்து தமனா என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு அவகிட்ட வந்து தன்னோட காதல் வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு காலையில் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக போவேன். போகும்போது இப்போ என்ன ஆகிடுனா இவங்க ஒருத்தன் வந்து தனுஷை அடிச்சானு இருந்தோமா, அவன் அடித்து வந்து ஒரு வீடியோ எடுத்து போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணான். உடனே அந்த வாத்தியார் அடிக்கிறக்காக திருப்பி அந்த ரவுடி வந்து காலேஜுக்குள்ளே வரும்போது இதை பார்த்து தனுஷ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வாத்தியாரை காப்பாறதுக்காக உள்ளே இறங்கி அந்த ரவுடி எல்லாத்தையும் அடிச்சிடும். அடித்த உடனே கஞ்சா கருப்பு வேற நம்ம தனுஷ் உள்ளே வந்து அடித்ததுக்கு சொன்னோன்னே அவன் அப்பா கால் பண்ணி ராஜ்கிரனை ஊருக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி வர வச்சிடும். இப்போ ஊருக்கு வந்த ஒரு ராஜ்கிரனுக்கு தான் மகனை வந்து வில்லனை வெட்ட வர பார்த்தோன்னே பெரிய ரவுடியெல்லாம் பயந்து ராஜ்கிரனோட காலில் விழுந்து தெரியாமல் நாங்கள் தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனுஷ் அந்த இடத்துலேருந்து விட்டுருவாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த தமனாக்கு தனுஷும் சண்டை போடுவான். அவங்க அப்பாவும் பெரிய கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து இவங்கிட்ட எதையுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுவான். இதுக்கப்புறம் ஊருக்கு வந்த ராஜ்கிரனுக்கு வந்து நம்ம எம்எல்ஏ பிரகாஷ்ராஜ் மேலே வந்து ஒரு கண்ணு இருக்கும். இப்போ எம்எல்ஏ வந்து கரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு தப்பான நிறைய லஞ்ச பணத்தை வாங்கி ஒரு பெரிய கான்ட்ராக்டில் வந்து முடிப்பான். கண்டுபிடிச்ச ராஜ்கிரண் பிரகாஷ்ராஜை எல்லாரும் முன்னாடி ரோட்டில் வச்சு அடிச்சிடுவாங்க. உடனே இந்த கோவத்தில் நம்ம ராஜ்கிரனை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தனுஷை போட்டு தள்ளுறதுக்காக மதுலேருந்து சில ரவுடினை அனுப்பி திருச்சியில் ஸ்கெட்சை போட்டுருவான். இப்போ இதனால சண்டைக்கு வந்த ராஜ்கிரனுக்கு பையனுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லி இங்கே திருச்சியில் நடந்த எல்லா பிரச்சனையும் விசாரிக்க போகும்போது தான் தனுஷ் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, தனுஷ்க்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். டக்குன்னு ராஜ்கிரண் தனுஷை காப்பாற்றுறதுக்காக ஊருக்கு கிளம்புறான். ஆனால் அதுக்குள்ளே தனுஷை வெட்டுறதுக்காக சில பேர் ரவுடிங்க அவரை சுற்றி போடுறாங்க. பட் தனுஷ் அந்த இடத்துல அந்த 4 ரவுடிங்க வெட்டிட்டு அவன் அந்த இடத்துல நின்றுவான். நின்னதுக்கப்புறம் தனுஷ்க்கு மேலே தான் என்னதான் தற்காப்புக்காக வெட்டினாலும் இவன் 4 கொலைகள் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை வந்து 15 நாளைக்கு ரிமாண்ட் பண்ண வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் ராஜ்கிரண் என்ன சொல்லுன்னு தெரியாமல் மகன் மேலே கை வச்சுட்டாங்க. எப்படியா பிரகாஷ்ராஜை வெட்டி ஆகணும்னு சொல்லும்போது இந்த பிரச்சனையில் வேண்டாம்ப்பா நீங்கள் ஊருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனுஷ் வந்து அவங்க அப்பாவை வந்து சமாதானப்படுத்தி ஊருக்கு வந்து அனுப்பி வச்சுருவாரு. அனுப்பி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜ்கிரண் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து தன் மகனை எங்கன்னு கேட்கும் போது அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பாங்க. இதனால ராஜ்கிரண் எப்படி பிரகாஷ்ராஜ் ஊருக்குள்ளே வந்தால் அன்னைக்கு வெட்டுறேன்டான்னு சொல்லி முடிவு பண்ணுவார். இப்போ பிரகாஷ்ராஜுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தான் தான் தனுஷை கொள்றதுக்கு ஆள் செட் பண்ண அப்படிங்கிற விஷயம் ஊருக்கு போன நான் கண்டிப்பாக கொண்டுடுவான்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே செய்யாமல் இருப்பான். இந்த நேரம் தனுஷு எப்போ போல ரிலீஸ் ஆகி ஊருக்கு போய் அவன் தங்கச்சி கூட ஒரு கல்யாணத்துக்கு போகிறான். அப்போ கல்யாணத்தில் வந்து நிறைய சொந்தக்கார பொண்ணுங்களை காட்டி அவன் தங்கச்சி வந்து இதில் எதையோ ஒன்று பிடிச்சிருக்கான்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும் போது பின்னாடி தமனா வந்து உட்காந்துருப்பான். இப்போ தமனாவை பார்த்தோன்னே தனுஷ் வந்து கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் எம்எல்ஏ வந்தார். இப்போ மந்திரி ஆகி டக்குன்னு என்ன பண்ணுவான்னா நம்ம ராஜ்கிரனை வந்து மிரட்டுவார். அதாவது எப்படி என்ன நடு ரோட்டில் வச்சு அடிச்சோ அதே மாதிரி நான் உன்னை அடிச்சு உன் தலையை துண்டா வெட்டுவல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பிரகாஷ்ராஜ் போனாக்கவே இதை பார்த்து தனுஷ் திருப்பி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வேகமாக போய் நம்ம மந்திரி வீட்டுக்கு போய், அதாவது பிரகாஷ் வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி எங்கள் அப்பா தலையை எடுக்கலாம், நான் உன் தலையை எடுப்பான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி இவர் மிரட்டிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு டைம் ஒன்று பார்க்க வரேன்னு சொல்லி பார்த்துப்பா. அந்த நாள் வந்து தமனாவை பார்க்க முடியல அப்படிங்கோன்னே தமனா பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே தமனா கிட்ட தான் காதலை சொல்ல போகும்போது தமனா வந்து தானும் விரும்புகிறான். ஆனால் நீ எனக்காக உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லி தமனா வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனுஷ் கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே எப்படியாவது பிரகாஷ்ராஜ் ராஜ்கிரணை அரெஸ்ட் பண்ணி அவனு சொல்லி அவர் வீட்டில் கள்ளப்பணம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ண அனுப்பிவிடுவார். பட் என்ன ஆயிடுனா இங்கே எதுவுமே இருக்காது. ஏன்னா தனுஷ் எல்லாத்தையும் எடுத்து அங்கே இருக்க அவன் அப்பாவை சேஃப்டி படுத்தி காப்பாற்றி விட்டுருவார். இதுக்கப்புறம் திருப்பி தமனா என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் வச்சு தனுஷை லவ் பண்ணுற விஷயத்தை தனுஷை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்களாம். இதுக்கப்புறம் தனுஷும் தமனாவை கூட்டிட்டு வெளியே போகும்போது அவனோட தங்கச்சி கண்ணிலேயே மாட்டிடுவார். மாட்டினோட தங்கச்சி வந்து இனி எத்தனை நாளைக்கு இப்படி சுற்றிட்டு இருப்பா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா சரி நான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு தமனா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் தனுஷ் வீட்டுக்கு சோப்பு விற்கிற மாதிரி வந்து அவங்க அப்பாலேருந்து எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண வருவாரா. அப்போ திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தனுஷும் தமனாவும் லவ் பண்ணுற விஷயம் வந்து தெரிஞ்சோடனே ராஜ்கிரண் வந்து இந்த விஷயம்லாம் உனக்கு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியுமா அப்படின்னோடனே எல்லாமே தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீ எங்கள் வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டுத்துக்கு கல்யாண ஏற்பாடு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ராஜ்கிரண் பண்ணியிருப்பார். இப்போ ராஜ்கிரண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிரகாஷ்ராஜுக்கு நம்ம தமனா தான் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா தன்னோட அப்பா சாவுக்கு ராஜ்கிரண் தான் காரணம், அவர் எப்படியா கொள்ளுன்னு சொல்லிட்டு அவர் இந்த வீட்டுக்கே நம்ம தமனா வந்து வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா கிரண் வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா போகிற விஷயத்தை வந்து பிரகாஷ்ராஜ் சொல்லவும் பிரகாஷ்ராஜ் இவங்களுக்கு நம்ம ராஜ்கிரனுக்கு வந்து ஒரு 4-5 ஸ்கெட்ச் வந்து போடுவார். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம தனுஷ் வந்து அந்த ஸ்கெட்சில் இருந்து அவங்க அப்பாவை காப்பாற்றிடுவாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ராஜ்கிரண் வந்து வீட்டில் காப்பி குடிக்கும்போது
காப்பி ஏதோ கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆன பிறகு தான் தெரியும் அதில் விஷம் வந்தது. இதுக்கப்புறம் தனுஷ் வீட்டில் எல்லாரும் வேலை பார்க்க எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிக்கும் போது இவங்க வீட்டில் பல வருஷம் ஒரு பாட்டி வேலை பார்த்துருவான். அந்த பாட்டி வந்து தமனா தான் கிச்சனுக்கு வந்தா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லும்போது பாட்டி அவன் திட்டிட்டு திருப்பி தமனாவை தேடி போகும்போது தமனா தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சா அப்படிங்கிறது நம்ம தனுஷ்க்கு வந்து தெரிஞ்ச உடனே அவளை ரொம்ப திட்டுவா. திட்டினதுக்கப்புறம் ராஜீவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் அப்பா சாவுக்கு நான் காரணம் இல்லை. உங்கள் அப்பா ஒன்றும் ஆசைப்பட்டு அரசியலில் நிற்கிறேன், காசுக்காக தான் ஆசைப்பட்டான். ஆனால் உங்கள் அப்பாவை நான் கொல்லவே இல்லை. அவன் கூட இருந்தவங்களே கொண்டுட்டு என் மேலே பலியை தூக்கி போட தான் பார்த்தாங்கன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஆனால் அம்மாவுக்கும் தமனாவோட தாத்தாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அந்த நேரத்தில் திருப்பி தனுஷ் போய் தமனாவை வரத்துக்கு என்னென்ன வருமோ எல்லாத்தையும் சொல்லி திட்டிட்டு வந்தேன். திட்டினதுக்கப்புறம் தமனாக்கு என்ன சொல்லுது, இப்போ இவங்க வீட்டில் ஏற்கனவே பல பிரச்சனையும் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையும் போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் திருப்பி தமனா என்ன பண்ணுவாங்கன்னா, தனுஷ் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஊரை விட்டு போகிறோம், பண்ணை தப்பு தான், உங்கள் அப்பாவுக்கு நான் எந்த அளவுக்கு விஷமப்பட்டது உண்மையோ அந்த அளவுக்கு அவனை காதலிச்சது உண்மைன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் சாகருக்காக நிற்கும் போது தனுஷோட அப்பா வந்து தனுஷை கூப்பிட்டா, அந்த பொண்ணு வந்து உன் மேலே தான் விரும்பிருக்கா, அந்த பொண்ணு யாராக இருந்தாலும் அது தானே, உங்கள் அப்பா நான் கொண்டுன்னு சொன்னீங்க, நீ கொல்ல வரட்டுறான், அவங்க அப்பா இறந்துருக்காரு, நான் தான் காரணம் நினச்சிருக்கான், அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான், நீ எதையும் நினச்சிக்கிட்டாங்க போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரணுன்னு தனுஷ் வந்து கூப்பிட்றதுக்காக போய் தமனாவை அடித்து தமனா வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. இவர் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜ் வந்து நம்ம ராஜ்கிரனையும் அவங்க ஊரையே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து ஒரு 100 கணக்கில் ரவுடிங்களை வந்து செட் பண்ணி எல்லாமே வெட்டுறதுக்காக வர வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்க. இது தெரிஞ்ச நம்ம பிரகாஷ்ராஜோட டிரைவர் வந்து எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம ராஜ்கிரண் கூட இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சொல்ல வருவார். இப்போ அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க 2 பேருமே யார்ட்டையும் வெளியே சொல்லிவிடாது சொல்லி பிரகாஷ்ராஜ் வந்து கொஞ்சம் ஆளுங்களை விட்டு அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வருவார். பட் இது எல்லாத்தையும் சார்லி வந்து மறந்து இருந்து காப்பாற்றி கேட்டுருவார். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து ராஜ்கிரன் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் ராஜ்கிரன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிக்கும் போது தனுஷ் கரெக்டாக என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார், என்னதான் நம்ம ஆளுங்க எல்லாரும் நமக்காக இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த சைடும் இழப்புகள் இருக்கிற மாதிரி இங்கிட்டும் இழப்புகள் இருக்கும். அங்கே வெற்றிக்காக வரவனுங்க செத்தா அவங்க குடும்பம் கூட அழுது. ஆனால் நம்ம குடும்பம் அப்படி இல்லைப்பா, நம்ம யாராவது நம்ம வீட்டில் யாராவது இறந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்ப்பா, அந்த மந்திரி கூட இருக்க ஒரு 4 பேரை மட்டும் நம்ம தூக்கிட்டோன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம யாருக்கு எதுவும் ஆகாது, யாரும் எதுவும் இறந்துடவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க கூட இருக்க 4 பேருக்கு ஒரு நல்ல ஸ்கெட்சை வந்து நம்ம தனுஷ் போட்டு அவங்க 4 பேரையும் தனித்தனியாக பிடிச்சி 4 பேரையும் காட்டுக்குள்ளே வச்சு எந்த தடையும் இல்லாமல் இவர் கொண்டுவார். கொண்டதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தனை பிடிச்சி வச்சு நம்ம பிரகாஷ்ராஜ் ஹோட்டலில் இருப்பாரா அவரையும் வெளியே வர வச்சு அவரையும் ஒரு இடத்துல வச்சு கொத்த அவரை கூட சிங்கிளில் போட்டு அவரை அந்த இடத்துல கொண்டுட்டு ஏற்கனவே தனுஷோட பேரில் வந்து ஒருத்தர் ஹோட்டலில் ரூம் எடுத்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவார்னா, தனுஷ் அந்த ஹோட்டலில் போய் ரூமை கிளம்பிட்டு கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து பிளேனில் ஏறி இவங்க அப்பா ஏற்கனவே இவருக்காக வெளியூருக்கு வேலைக்கு போகிறதுக்காக பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ இவர் வெளியூருக்கும் வேலைக்கு போய் சம்மனை கேஸ் எல்லாமே மறைஞ்சதுக்கப்புறம் எந்தவித சாட்சி எந்தவித எவிடன்ஸ் இல்லாமல் இவர் மேலே எந்தவித தப்பும் இல்லாமல் நீட்டாக அவரோட ஊருக்கு வந்துடுவார். வந்ததோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையை சொன்னால் 2011 தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம் கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.